ஐயா பார்த்தீங்கன்னா பல வகையான மூலிகைகளை வந்து இந்த உலகத்துக்கு கொண்டு போகிறாரு. அவருக்கு வந்து நம்ம ஒரு ஊன்றுகளாக இருந்து அதை நம்ம வந்து பல நாடுகளுக்கு தெரிவிக்கிறோம். பல விஷயங்கள் ஐயாவுக்கு தெரியும். அவர்கிட்ட ஒரு அரியலூர் விதை திருவிழாவில் நான் கலந்துக்கிட்டு ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் வந்து ஒரு மணி நேரம் பேச வேண்டிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. அப்புறம் நான் நிறைய விஷயங்கள் வந்து அவரை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவருக்கு இயற்கை தந்தை எபினேசர் என்ற அவார்டை நான் கொடுக்குறேன். நீங்கள் நிறைய சாப்பிட்டீங்கன்னா அது சொல்லுவானே இல்லை இவரை ஃபோட்டோ எடுங்க. ஆனால் இந்த நண்பர் பாருங்கள், ஆண்கள் நிறைய சாப்பிடணும்னு சொல்கிறாரு. இவர் ஏதாவது உண்டவன் ஊக்கம் பண்ணுவான் அப்படின்னு தமிழ் பழமொழி இருக்குது. அதை ஒரு 40% நான் அதை அக்ரி பண்ணுறேன். ஆக்சுவலாக வந்து நம்ம 1 கிலோ உணவு சாப்பிட்டோம்னா 200 கிராம் மோஷன் போகும். சீஸ் பட்டர் சாப்பிட்டோம்னா ஒன்றுமே போகாது. ஆனால் 4 கிலோ உணவு சாப்பிட்டீங்கன்னா அதை ஜீரணம் பண்ணுறதுக்கு உங்கள் இறைப்பை எவ்வளோ வேலை பார்க்கணும்னு உங்களுக்கு புரியணும். தமிழை வந்து சிந்திக்க நல்லா கற்றுக்கணும். அப்போது என்னென்னா கூட்டி கழிச்சு பார்க்கும்போது அது மைனஸ் தான் ஆகுது. என்ன மாதிரி ஒரு உருண்டை சாதம் சாப்பிட்றவங்களுக்கு எப்போவுமே ஆரோக்கியமாக இருக்க முடியும். நான் வந்து 17 வயசு வரை வறுமை கோட்டுக்கு மிக வறுமை கோட்டில் வாழ்ந்தவன். எனக்கு வந்து பிரகாசம் வாத்தியார்னு ஒரு வாத்தியார் 3ஆம் கிளாஸில் டீச்சராக இருந்தார். அவர் வந்து மீனவ சமுதாயத்தை சார்ந்தவர். அவர் எனக்கு டெய்லி ஒரு உருண்டை சோறு தருவார். மற்ற பிள்ளைகள் பார்த்தா கேட்கும். நான் கொஞ்சம் படிக்கிறதுலையும் குறும்பு செய்கிறதுலையும் கொஞ்சம் திறமைசாரி. அதனால் அந்த டீச்சர் என்ன பண்ணுவாருன்னா இப்படி பின்னாடி ஒழிச்சு ஒரு உருண்டை சோறு தருவார். என் உடம்புல ஓடுற ரத்தம், என் பிரெயின், இதுக்கு பின்னாடியெல்லாம் அந்த பிரகாசம் வாத்தியாரை நான் நினைக்காத நாளே கிடையாது. அவ்வளோ ஒரு அற்புதமான வாத்தியார். அந்த ஒரு உருண்டை சோறு தந்ததில் இன்றைக்கும் நான் கொஞ்சம் பெருசாக இவ்வளோ தான் சாப்பிட்றேன். அவ்வளோதான் என்னையும் சாப்பிட்றேன். அது வாத்தியார் வந்து நல்லா கற்றுக் கொடுக்குறாரு. ஆரோக்கியமாக இருக்கிறது அதுக்கு பயனாக இருக்குது என்பது உண்மை.